இந்த இடத்துல சங்கு நிறைய வச்சிருக்கிறாங்க. பாருங்க, வடம்புரி சங்குன்னு நினைக்கிறது. நிறைய தாம்பளத்தில் சங்கா அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இது பக்கத்தில் பாருங்க, இங்கே வந்துட்டு கும்பபானை வச்சிருக்கிறாங்க. தேங்காய் வச்சு நூல் சுற்றி கும்பபானை வச்சிருக்கிறாங்க. நம்ம வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு நான் ஃபுல்லாக அது மாதிரி அது ஏதோ விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன விசேஷம்னு தெரியல. நான் உள்ளே வரும்போது நிறைய பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியும் பிடிச்சி அந்த லிங்கத்துக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க. இவங்களை ஏதாவது நேர்த்திக்கடனா இல்லை வந்துட்டு டெய்லி இது வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றி பூஜை பண்ணுவாங்களா என்னென்னு தெரியலை. இங்கே உள்ள எல்லா மக்களுமே தமிழ் மக்கள் தான். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே தமிழில் தான் எடுத்துருக்குது. அதாவது சிவபெருமான் மண் சுமந்ததுலேருந்து அதோட வரலாறு, தல வரலாறு எல்லாமே வந்துட்டு தமிழில் தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இங்கே உள்ள ஐயரும் வந்துட்டு தமிழ் ஐயர் தான். கோயிலும் பாருங்கள், நம்ம ஊர் இந்து முறைப்படி தான் இங்கேயும் கோயில் இருக்குது. நம்ம ஊரில் உள்ள கோயிலுக்கும் இங்கே உள்ள கோயிலுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. பூஜை புனஸ்காரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, யம தர்மராஜான்னு சொல்லுவோம். எருமை வாகனத்தில் வருவார். யம தர்மராஜா வந்துட்டு எருமை வாகனத்தில் இருக்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிறத பார்த்தா பவனி போகிறது மாதிரி ஊர்வலத்துக்கெல்லாம் நம்ம மட்டும் வாகனத்தை வெளியில் கொண்டு போகல, அது மாதிரி தான் இது இருக்குது. இதுக்கு பூஜைகள் உண்டானு தெரியல. கோயில் பாருங்கள், இது வந்துட்டு பின்னாடி உள்ள ஒரு என்ட்ரன்ஸு கூட்டி இருக்கிறாங்க. இந்த இடத்துல சிவனுக்கு ஒரு பெரிய சிலை இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 63 நாயன்மார்களோட படங்கள் அவங்களோட பேரெல்லாம் எழுதி இந்த இடத்துல பெருசாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கோவில்லையும் ஆண்கள் வந்துட்டு சட்டை கட்டிட்டு தான் சாமியை கும்பிட்றாங்க. ஆனால் நாங்கள் உள்ளே வரும்போது யாரும் ஒன்றும் சொல்லலை, நான் சட்டையை கலட்டலை.
இப்போ வந்துட்டு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு நல்லூர்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம். இங்கே வந்துட்டு இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னோட வந்தவங்க தோசை பரோட்டாலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதோட விலை என்னன்னு சொல்லி தெரியலை. நம்ம சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்கும்போது விலை தெரியும். நல்ல ஒரு சட்னி வச்சுருக்குறாங்க, சாம்பார் வச்சுருக்குறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு மாதிரியே தேங்காயில் தான் அரைச்சி தேங்காய் சட்னி வச்சுருக்குறாங்க. இலையில தான் வச்சுருக்காங்க. நல்ல வாழை இலை தான் அது. நம்ம வந்துட்டு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஃபீல் இல்லை. ஸ்ரீலங்கானா நம்ம அரண்மனையில் நம்ம திருச்சியில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே உள்ள மக்கள் எல்லாம் தமிழ் தான், நிறைய 100% தமிழ் தான் பேசுகிறாங்க. நல்ல சூப்பராக இருக்குது. நான் விலையும் சொல்கிறேன் எவ்வளோ உண்டு. நான் அவங்க பில்லு தருவாங்க இல்லையா, நம்ம விலையை சொல்கிறேன். நான் நேற்று கொழும்புல 2 இடத்துல சாப்பிட்டேன், இன்றைக்கி நல்லூரில் சாப்பிட்றேன். ஆனால் எங்கேயுமே சர்வீஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. என்னமோ வந்து ஒரு அன்னதானம் சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. சர்வீஸ் அவ்வளோ சரியில்லை. இருந்தாலும் விலை வந்துட்டு இங்கே காசவனிங்க ரொம்ப மோசம்தான். விலையெல்லாம் ரொம்ப விலைவாசிலாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து 1210 ரூபா வந்துருக்கு நாங்கள் 3 பேர் சாப்பிட்டது. அதாவது ஒரு பரோட்டா வந்து 380 ரூபா, ஒரு சப்பாத்தி 350 ரூபா, ஒரு இட்லி 60 ரூபா, ஒரு வடை 120 ரூபா, ஒரு டீ 120 ரூபா. அப்போ பார்த்துக்கோங்க ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்துட்டு ஒரு 4 இட்லி ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கட்டுப்படி ஆகாது. அந்தளவுக்கு விலைவாசிலாம் நிறைய இருக்குது. அது மாதிரி வேறு ஏதாவது ஒரு கோல்டு ஸ்டோருக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம்னா அங்கே உள்ள காய்கறி விலைவாசிலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா இருந்துச்சு. ஆனால் சர்வீஸ் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அது நான் இந்த இடத்துல மட்டும்தான், கொழும்புலையும் அப்படி தான் இருக்குது, இங்கேயும் அப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் இருக்கேன், எப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, ஓகே, தேங்க்ஸ்.